வணக்கம், கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம் வந்துவிட்டது. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் செய்தியை கேட்கும் தருணம் இது. இன்று நான் உங்களிடம் ஒரு பெரிய மகத்தான ஒரு அற்புதமான அற்புதத்தை பற்றி பேச விரும்புகிறேன். அது மரணத்தை தடுத்து நிறுத்தி மீண்டும் உயிரை கொண்டு வந்தது. நான் கிறிஸ்டோ வீவே சுவிசேஷ திருச்சபையின் அப்போஸ்தலர் மிகுவல் ஏஞ்சலோ. ஆண்டவரின் பெயரால் ஒரு திருச்சபையின் ஆதரவுடன் ஒரே இறைவனும் சர்வ வல்லமை உள்ளவருமான இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை சேர்க்கும் வகையில் உங்களுடன் இங்கே இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது. உங்களுக்கு ஒரே வார்த்தையை, புனித வேதத்தை அறிவிக்க விரும்புகிறேன். அதுவே உண்மையானது. கிறிஸ்தவமே உண்மையான ஒரே மதம். மற்ற அனைத்து மதங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்டவை அல்லது நம் ஆன்மாக்களின் எதிரியால் உருவாக்கப்பட்டவை. ஒரு அற்புதத்தை பற்றி பேசுவோம். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுவது அதுவாகத்தான் இருக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஒரு இருண்ட சுரங்கப்பாதைக்குள்ள இருப்பது போல இருக்கலாம். நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்றோ, எங்கே செல்ல வேண்டும் என்றோ, அல்லது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்றோ உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் பாதுகாப்பின்றியும் ஆன்மீக அடித்தளமின்றியும் நிச்சயமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை பற்றி நாம் பேசுவோம். இன்று நான் உங்களிடம் நற்செய்தியாளர் லூக்கா எழுதிய புத்தகத்தில் உள்ள ஒரு விவிலிய பகுதியை பற்றி பேச விரும்புகிறேன். அங்கு 7ஆம் அதிகாரத்தில் வார்த்தை இவ்வாறு கூறுகிறது: மறுநாள் இயேசு நாயின் என்ற ஊருக்கு சென்றார். அவரோடு அவருடைய சீடர்களும் திரளான கூட்டமும் சென்றனர். அவர் நாயின் நகரத்தின் வாசலுக்கு அருகில் வந்தபோது, இதோ ஒரு விதவையின் ஒரே மகனின் இறுதி ஊர்வலம் வெளியே எடுத்துச் செல்லப்பட்டது. அந்த நகரத்தைச் சேர்ந்த பெரும் திரளான மக்கள் அவளுடன் சென்று கொண்டிருந்தனர். அவளை கண்ட ஆண்டவர் அவள் மீது இரக்கம் கொண்டு அவளிடம் அழாதே என்றார். அவர் அருகில் வந்து சவப்பெட்டியை தொட்டார். அதை சுமந்து சென்றவர்கள் நின்றபோது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்து நில் என்றார். இறந்தவர் எழுந்து அமர்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவருடைய தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சம் நிறைந்தவர்களாய், ஒரு பெரிய இறைவாக்கினர் நம்மிடையே தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை சந்தித்தார் என்று கூறி கடவுளை போற்றினர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா முழுவதிலும் அதை சுற்றியுள்ள இடங்கள் அனைத்திலும் பரவியது. அற்புதம். நான் அற்புதம் என்ற வார்த்தையை நேசிக்கிறேன். என்றால் நான் ஒரு அற்புதத்தின் விளைவு. இங்கே முதல் முறையாக எங்களுடன் இருப்பவர்களிடம் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் இன்று ஒரு தொலைக்காட்சி ஸ்டூடியோவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு திருச்சபையின் ஆதரவுடன் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நான் நிஜ வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அனுபவித்ததுதான். அங்கோலாவில் இராணுவ சேவையின் போது ஏற்பட்ட விபத்துக்கு பிறகு அந்த விபத்து என்னை பலத்த காயங்களுக்கும் பல எலும்பு முறிவுகளுக்கும் உள்ளாக்கியது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் மருத்துவமனைகளில் இருந்தேன். 20 அறுவை சிகிச்சைகள், திசு இறப்பு, நீக்ரோஸ் மற்றும் அழுகல், கேங்க்ரேனா என அனைத்தையும் அனுபவித்தேன். ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் CTI ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. கடவுள் எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். அதனால தான் நான் அனுபவபூர்வமாக இதை பற்றி பேசுகிறேன். நான் பேசுகிறேன் என்றால் நான் உயிருள்ள கடவுளை நம்புகிறேன். அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் உண்மையானவர், அவர் சத்தியமானவர். அவரிடமிருந்தே உதவி வருவதால் அவரை உறுதியாக நோக்க அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே இந்த பகுதி மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இது நைன் என்ற நகரத்திற்கு சென்று கொண்டிருந்த இயேசுவை பற்றி பேசுகிறது. அவருடன் சீடர்களின் ஒரு பெரிய குழுவும் ஒரு பெரிய கூட்டமும் சென்றனர். எனவே தயவு செய்து ஒரு ஆன்மீக நிகழ்வை ஆழமாக உற்று பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையும் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் ஒரு குறிப்பிட்ட மனிதரிடமும் அதே சமயம் மனித ரீதியாக பார்த்தால் எவராலும் மாற்றவே முடியாத மிகவும் சிக்கலான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் வந்து சேர்கின்றன. இந்த தருணத்தில் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதையும் அந்த சூழ்நிலையின் தீவிரத்தையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இயேசு தம்முடைய சீடர்களோடும்
அவரை பின்தொடர்ந்த பெரும் கூட்டத்தோடும் அந்த நைன் நகரத்திற்கு வந்தடைந்த போது அவர் எதை கண்டார்? அவர் மற்றொரு ஊர்வலத்தை கண்டார். அங்கே இயேசு இருந்தார். இரட்சிப்பின் மகிழ்ச்சி, நித்திய ஜீவன், நம்மிடையே வாழும் தேவன் கிருபையும் ஞானமும் நிறைந்தவராக தம் சீடர்களுடன் இருந்தார். ஆனால் நைன் நகரத்தின் நுழைவாயிலில் மற்றொரு ஊர்வலம் இருந்தது. அது இதற்கு நேர்மாறானது. அது ஒரு விதவை தாயின் இறுதி ஊர்வலம். அவர் தன் ஒரே மகனை அடக்கம் செய்ய கொண்டு சென்றதால் மிகவும் அழுது கொண்டிருந்தார். அது ஒரு பெரும் கூட்டம். ஒரு பக்கம் வாழ்வின் கூட்டம், மறுபக்கம் துக்கம், மௌனம் மற்றும் வலியின் கூட்டம். இது இரண்டு உலகங்களின் முரண்பாடாக இருந்தது. இயேசுவுடன் இருந்த மக்கள் உயிர் சக்தி நிறைந்தவர்களாக, வாழ்வு நிறைந்தவர்களாக, ஒளியுடன் இருந்தனர். மறுபுறம் இயேசு இல்லாத மக்கள் மரணம், விரக்தி, வேதனை மற்றும் பயத்தால் குறிக்கப்பட்டிருந்தனர். லூக்கா 7:13 சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை கண்டபோது ஆண்டவர் அவள் மீது இரக்கமடைந்தார் என்று. அவர் அவளிடம் அழாதே என்று சொன்னார். இயேசு அந்த இரண்டு கூட்டங்களுக்கு நடுவே வாழ்வின் கூட்டத்தையும் மரணத்தின் கூட்டத்தையும் பார்த்தார் என்று சொல்லப்படுகிறது. நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், ஆண்டவராகிய தேவன், ஒரே தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களின் வலியை புறக்கணிப்பதில்லை. அவர் நின்றார். அவர் அனைத்தையும் நிறுத்தினார். துயரத்தால் உடைந்த அந்த விதவை தாயை கண்டபோது அவர் ஆழ்ந்த இரக்கத்தால் உருகினார். இயேசு அந்த பெண்ணின் வலியை உணர்ந்து, பெண்ணே அழாதே என்று கூறினார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆனால் இது மிகவும் சாதாரணமான வாக்கியம்தானே அப்போஸ்தலரே? அழுகின்ற ஒவ்வொருவரிடமும் யாராவது வந்து அழாதே என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் அது வெறும் வார்த்தைகளை விட மேலானது. அது அந்த பெண்ணுக்கான பரலோகத்தின் கட்டளையாக இருந்தது. அது கடவுளால் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றின் தொடக்கமாக இருந்தது. அதற்கு வாழ்வின் அதிசயம் என்று பெயர். வாழ்வின் அதிசயம். அப்போஸ்தலர் புனித பவுல் இதை எப்படி கற்பிக்கிறார் என்று பாருங்கள். எபேசியர் 2:1 அவர் இவ்வாறு கூறினார். எபேசியர் என்பது ஒரு கடிதம், அது ஒரு நிருபம். நிருபம் என்பது அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட கடிதமாகும். எனவே அவர் எபேசியர் 2 கூறினார், நீங்கள் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த போது அவர் உங்களை உயிர்ப்பித்தார். இந்த வெளிப்பாட்டை நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் நம்மிடம் இந்த அதிசயத்தை செய்வதற்கு முன்பு மனிதனுக்கு இதில் எந்த பங்கும் இல்லை என்று பவுல் கூறினார். ஏனெனில் வேதாகமம் கூறுகிறது, நீங்கள் மரித்தவர்களாயிருந்த போது அவர் உங்களை உயிர்ப்பித்தார். அவர் உங்களை உயிர்ப்பித்தார். அவர் உங்களை உயிர்ப்பித்தார். நான் மரணத்திற்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தேன் என்பதால் இது எனக்கு மிகவும் வலிமையானதாக இருக்கிறது. மரணத்தின் வாசனையும் வாழ்வின் வாசனையும் என்னவென்று எனக்கு தெரியும். தேவன் எனக்கு என்ன செய்தாரோ அதை அவர் உங்களுக்கும் செய்ய முடியும். எனவே இயேசு கூறினார், பாருங்கள், நீங்கள் ஆகாயத்து அதிகார பிரபுவின்படி நடந்தீர்கள். நீங்கள் மற்ற கோபாக்கினைக்குரிய பிள்ளைகளைப் போலவே இருந்தீர்கள். நீங்கள் அந்த அதிகார பிரபுவுக்கு ஊழியம் செய்தீர்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருந்தது. இயேசுவை அறியாதவர்களுக்கு எதிரி அவர்களை அடிமைப்படுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. நாங்கள் ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு ஊழியம் செய்தோம். நாங்கள் மற்ற கோபாக்கினைக்குரிய பிள்ளைகளைப் போலவே இருந்தோம். ஆனால் அவர் உங்களுக்கு உயிரளித்தார். இந்த வார்த்தை எனக்கு மிகவும் முக்கியமானது. குறைந்தபட்சம் எனக்கு இது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனால் மறுபக்கம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். வேதனை, கணிக்க முடியாத சூழல், இது நடக்காது இது நடக்காது என்று நீங்கள் நினைக்கும் அந்த வாழ்க்கையை நான் அறிவேன். மருத்துவர் முடியாது என்று சொல்லிவிட்டார். யாரோ ஒருவர் கூகுளை பார்த்துவிட்டு, டாக்டர் கூகுள் இதையும் அதையும் கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னார்கள். எனவே நீங்கள் ஒருவேளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த துயரத்தை பாருங்கள். இந்த விதவை தாய் அனுபவித்துக் கொண்டிருந்த துயரத்தை பாருங்கள், அழுது கொண்டு உடைந்த மனதுடன். ஒருவேளை இந்த பெண் அனுபவிப்பதைப் போலவே வலுவான வேறு காரணங்கள் இருக்கலாம். அதற்காக நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அழுது கொண்டிருக்கலாம். எனது மனோதத்துவ நிபுணர் நண்பர்கள் சில நேரங்களில் அழுவது நல்லது, அது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் என்று கூறுகிறார்கள்.
ஆனால் அழுகை ஒரு இரவு முழுவதும் நீடிக்கலாம், ஆனால் மகிழ்ச்சி காலையில் வர வேண்டும். இந்த பெண் எதை எதிர்பார்த்தாள்? எதையும் இல்லை, முற்றிலும் எதுவும் இல்லை. அவள் அங்கே தனது துக்கத்தை வெளிப்படுத்த தொடங்கினாள். ஈடு செய்ய முடியாத இழப்பை சந்தித்ததை உணரத் தொடங்கினாள். தான் இனி ஒரு தாயாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளத் தொடங்கினாள். உண்மையில் அவள் இப்போது ஒரு மகனை இழந்த அனாதையாக இருந்தாள். இந்த வார்த்தையை சொன்னதற்கு மன்னிக்கவும். ஆனால் இயேசு அழாதே என்று சொன்னார். அவர் அழாதே என்று சொல்லும்போது அவரிடம் தீர்வு இருக்கிறது என்று அர்த்தம். ஏனென்றால் பரலோகம் ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த காரியத்தை கட்டளையிட்டுக் கொண்டிருந்தது. இதற்குத்தான் நம்பிக்கை என்று பெயர். பிறகு இயேசு அந்த பிரேத பெட்டியை தொட்டு அந்த சிறுவனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். இயேசு இதை பல சந்தர்ப்பங்களில் செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். லாசர் இறந்து 4 நாட்களாகி துர்நாற்றம் வீசிக் கொண்டிருந்த போது அவர் கல்லை அகற்றுங்கள் என்று சொன்னார். மேலும் லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அவன் எழுந்து வந்தான். இயேசு வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். அவன் எழுந்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் கடவுள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவது. அவருடைய கட்டளையின்படி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த மனச்சோர்வு, இந்த வேதனை, இந்த பயம், இந்த நிச்சயமற்ற தன்மை, இந்த பாதுகாப்பற்ற உணர்விலிருந்து எழுந்து வா. வாழ்க்கையை எப்படியோ தள்ளுவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த மருந்துகள் குவியல். அந்த கல்விசார் வெளிப்பாட்டிற்கு மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து வா. கடவுள் உங்களை படுக்கையில் முடங்கி கிடக்க விரும்பவில்லை. கடவுள் உங்களை மருத்துவமனைக்குள் சிறைப்பட்டிருக்க விரும்பவில்லை. கடவுள் உங்களை சிறைக்குள் சிறைப்பட்டிருக்க விரும்பவில்லை. கடவுள் உங்களை ஒரு புறம் குணப்படுத்தி மறுபுறம் அழிக்கும் கடுமையான வீரியமிக்க மருந்துகளுக்கு அடிமையாக இருக்க விரும்பவில்லை. நீங்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு மகிழ்ச்சியின்றி மனச்சோர்வு என்ற ஆவிக்கு அடிமையாக இருப்பதை அவர் பார்க்க விரும்பவில்லை. அவர் சொன்னார், எழுந்து வா. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆனால் அப்போஸ்தலரே, நான் ஒரு விதவை, என் கணவரை இழந்து விட்டேன், என் கணவர் மீது நான் மிகுந்த அன்பு கொண்டிருந்தேன், அவர் இப்போது என்னுடன் இல்லை. ஆனால் இயேசு சொல்கிறார், எழுந்து வா. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆனால் நான் ஒரு மகனை இழந்து விட்டேன், ஒரு உறவினரை இழந்து விட்டேன், வேலையை இழந்து விட்டேன், என் வாழ்க்கை தொழிலை இழந்து விட்டேன். உங்களுக்கு தெரியாது அப்போஸ்தலரே, நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் 27.5 ஆண்டுகள் தலைமை நிர்வாக அதிகாரியாக CEO பணியாற்றினேன். திடீரென்று அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் முடிந்துவிட்டது என்று. ஒருவேளை நீங்கள் நிறைவேறாத திட்டங்களை வைத்திருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் மிகப்பெரிய கனவுகளை கண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் மனிதர்களை நம்ப கற்றுக்கொண்டிருக்கலாம். மனிதர்களை நம்பும் போது நீங்கள் கடவுளை நம்புவதில்லை. நிச்சயமாக நம்மிடையே ஒருவித நம்பிக்கை உணர்வு இருக்கிறது. ஆனால் உண்மையான நம்பிக்கை மனிதனிடம் இருக்கக்கூடாது. அது கடவுளிடம் மட்டுமே இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பலமான சறுக்கலை சந்தித்திருக்கலாம். இந்த காலை வேளையில் நீங்கள் வீழ்ந்து கிடக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதித்திருக்கலாம். ஆனால் இன்று உங்களிடம் யாருடைய அன்பும் இல்லை. உங்கள் பிள்ளைகள் இப்போது உங்களுடன் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தும் நீங்கள் தனிமையில் இருக்கலாம். இது அதற்கு நேர்மாறானது. இயேசு சொன்னது போல நானும் சொல்கிறேன், எழுந்திரு. இறந்த அந்த சிறுவன் எழுந்து பேசத் தொடங்கினான் என்று அவர் கூறினார். அந்த இயலாத காரியத்தை அவர் மீட்டெடுத்து வாழ்க்கையை சாத்தியமாக்கினார். இயேசுவால் மட்டுமே இதை செய்ய முடியும். புத்தராலோ அல்லது இந்த பூமியில் உள்ள வேறு எந்த தெய்வத்தாலோ இறந்தவரை உயிர்ப்பிக்க முடியாது. அவன் பேசத் தொடங்கினான். இயேசு என்ன செய்தார்? அவனை அவனது தாயிடம் ஒப்படைத்தார். எது பறிபோனதோ, அந்த மரணம் எதை எடுத்துக்கொண்டதோ, அந்த குழந்தைக்கு வந்த மரணத்தை இயேசு உயிரோடு திரும்ப கொடுத்தார். இயேசு அந்த சிறுவனை உயிர்ப்பித்து அவனது தாயிடம் ஒப்படைத்தார். இயேசு எழுந்திரு என்று சொன்னார், அவனும் எழுந்தான். அல்லேலூயா பிதாவே. இவை அனைத்தும் இன்று இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் உண்மையாகி வருகின்றன. உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டதை அவர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். ஒருவேளை அவர் உங்களுக்கு, சாத்தான் உங்களிடமிருந்து பறித்த ஆரோக்கியம், பணம், குடும்பம், கனவுகள் என அனைத்தையும் விட பல மடங்கு அதிகமாக அவர் உங்களுக்கு திரும்ப தரக்கூடும்.
இயேசு திரும்ப கொடுக்கிறாரு. வெட்டுக்கிளி தின்றதை அவர் 2 மடங்காக ஈடு செய்கிறார். அப்படியானால் போதகரே, இந்த காலை நேர போதனையின் பயன்பாடு என்ன? ஒருவேளை பலர் தங்கள் நையினை, தங்கள் வலியின் நையினை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த தாய் நகரத்தை விட்டு வெளியேறி கொண்டிருந்தது போல நீங்களும் நகரத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க ரியோ டி ஜெனிரோ நகரத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு கனவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு திருமண வாழ்க்கையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு சிக்கலான ஆன்மீக வாழ்க்கையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தாங்க முடியாத வலியை சுமந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் மிகவும் வேதனையான ஒரு இழப்பை சந்தித்திருக்கலாம். உங்களுக்கு எஞ்சி இருந்தது அந்த சுடுகாட்டு அமைதி மட்டும்தான். இன்றைக்கு உங்களிடம் ஒரு தேர்வு உள்ளது. வெளிப்படையாக சொன்னால் வலி மற்றும் துன்பத்தின் நடுவில் சில நேரங்களில் இந்த தேர்வை எடுப்பது கடினம். ஆனால் எபிரேயர் 11:27 நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த கொள்கையை கற்றுக் கொடுத்தது. அது சொல்கிறது உண்மை. சரி, எபிரேயர் 11:27 பார்ப்போம். அது சொல்கிறது, விசுவாசத்தினாலே அவன் எகிப்தை விட்டு வெளியேறினான், ராஜாவின் கோபத்திற்கு பயப்படவில்லை, ஏனெனில் அவன் கண்ணுக்கு தெரியாதவரை பார்ப்பது போல உறுதியாக இருந்தான். மோசே நமக்கு இந்த கொள்கையை கற்றுக் கொடுத்தார். இதை பற்றி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசினோம். உண்மையான விசுவாசம் கண்ணுக்கு தெரியாததை வெல்கிறது, சாத்தியமற்றதை நம்புகிறது, துன்பங்கள் மற்றும் எதிரிகளுக்கு முன்னால் உறுதியாக நிற்கிறது. இயேசு இன்று உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைகிறார். அவர் உங்கள் துன்பத்தை கண்டார். அவர் உங்கள் வலியை உணர்ந்தார். அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்று நீங்கள் கேட்கிறீர்கள், என் இறைவா, நீர் எங்கே இருக்கிறீர்? அவர் உங்களிடம் சொல்லுகிறார், இனி அழாதே. எப்படி இருந்தாலும் நீங்க தனியா இல்லை. நீங்கள் எவ்வளவு காலமாக அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. இயேசு சொன்னார், எழுந்திரு. இது உங்கள் வாழ்க்கைக்கு கடவுளின் கட்டளை. நீங்கள் இதை நம்புகிறீர்களா? இப்போதே உங்கள் விசுவாசத்தை உயர்த்துங்கள். இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் நுழைய அழையுங்கள். அவர் நாயிம் நகரில் துயரத்திலும் துக்கத்திலும் வாடிய அந்த தாயின் வாழ்க்கையில் நுழைந்து அவளது மகனை உயிர்த்தெழுப்பியது போல. ஏனென்றால் இன்றும் அவர் தொலைந்து போனதை உயிர்ப்பிக்கிறார். வாழ்வு மரணத்தை வெல்கிறது. உங்களுக்காக ஒரு புதிய கதை, இயேசுவின் மற்றும் இரட்சிப்பின் கதை. அப்போஸ்தலரே, நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தேவை, நான் இந்த பாதாளத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த பிணைப்புகளிலிருந்து, இந்த முடிச்சுகளிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். நான் தூக்க மாத்திரைகளை நிறுத்த வேண்டும். நான் வாழ வேண்டும். நான் வாழ விரும்புகிறேன் அப்போஸ்தலரே. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவில் மட்டுமே வாழ முடியும். இயேசு சொன்னார், என்னை தவிர உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே ஜோசியம், குறி சொல்லுதல், டாரட் கார்டுகள், கைரேகை பார்ப்பவர்கள் என அனைத்திலும் பொறுமை இழந்து ஆசி பெற்று கடற்கரைக்கு சென்று உங்களுக்கு தெரியாத ஆனால் உங்களை அழித்துக் கொண்டிருந்த ஒரு சக்தியிடம் உங்களை ஒப்படைத்தவர்களே, இன்று நீங்கள் இந்த அறிக்கையை செய்ய வேண்டும். சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். உம்மை என் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் அறிக்கையிடுகிறேன். நீர் வாழ்ந்தீர், மரித்தீர், உயிர்த்தெழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். மேலும் உமது தீர்மானத்தினாலும் இறையாண்மையினாலும் நான் இரட்சிக்கப்பட்டேன் என்று நான் நம்புகிறேன். இரட்சிப்பு வந்துவிட்டது. ஏனென்றால் வேதாகமம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்றும் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும் உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கை பண்ணினால் நீ இரட்சிக்கப்படுவாய். வார்த்தை அருகில் இருக்கிறது. அது இதோ இங்கே இருக்கிறது. வார்த்தைகளின் வார்த்தை இதோ பரிசுத்த வேதாகமம் இங்கே இருக்கிறது. இது வாழ்க்கையை மாற்றுகிறது, வாழ்க்கையை புதுப்பிக்கிறது. ஒரு நபரை நாயினிலிருந்தும் வலியிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இழப்பிலிருந்தும் விடுவித்து உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டார். இயேசுவின் நாமத்தில தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்க நீங்கள் நாயினிலிருந்து வெளியே வந்து விட்டீர்கள். அப்போஸ்தலரே, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு பெரிய ஊழியத்தின் போதகராக இருக்கிறேன். அது தேவனுடைய கிருபையை பற்றிய ஒரு வேத பூர்வமான ஊழியம். இது வணிக நோக்கம் கொண்டதல்ல, அல்லது தேவனுடைய மக்களை வைத்து வியாபாரம் செய்வதில்லை. இது அப்போஸ்தலத்துவத்துடன் கர்த்தரால் எழுப்பப்பட்ட ஒரு ஊழியம்.
பிரேசிலுக்காக அபிஷேகம் செய்யப்பட்ட முதல் அப்போஸ்தலன் நான் தான். நான் அவருடைய பேரில் இங்கே இருக்கிறேன். உங்களிடம் சொல்லுகிறேன், கிறிஸ்து விவே, கிறிஸ்டோ வைவ் திருச்சபைக்கு வாருங்கள். நயீம் நகரத்திலிருந்து, துன்பத்திலிருந்து வெளியே வாருங்கள். கிறிஸ்து விவே திருச்சபைக்கு வாருங்கள். நீங்கள் எழுந்து விட்டீர்களா? நீங்கள் அழுவதை நிறுத்தி விட்டீர்களா? தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா? அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகளை விட மிக பெரியவை, உயர்ந்தவை என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா? தேவனுடைய வார்த்தை வெறுமையாக திரும்புவதில்லை என்பதையும், உங்கள் இதயத்தில் ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் உணர்ந்தீர்களா? அது ஏற்கனவே முளைக்க தொடங்கிவிட்டது. அது மிகப்பெரிய பலன்களை தரும். இந்த வார்த்தை அரசாங்கத்துறையில் இருப்பவர், ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரிபவர், விளையாட்டுத்துறை அல்லது இசைத்துறையில் இருப்பவர் என ஒருவருக்காக, ஃபங்க் அல்லது சம்பா துறையில் பணியாற்றிய மற்றும் பணியாற்றி வரும் ஒருவர், எனக்குள் ஒரு வெறுமை இருக்கிறது, எனக்கு இயேசு தேவை என்று சொன்னார். அவர் உங்களை கண்டறிந்து விட்டார். உலகம் தோன்றுவதற்கு முன்பே நீங்கள் அன்பினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், முன் குறிக்கப்பட்டவர் என்று அவர் தீர்மானித்து விட்டார். ஒருவேளை வாழ்க்கை முடிவடையாது என்று நினைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கழித்திருக்கலாம், இல்லையா? பெரும்பாலான மக்கள் தாங்கள் ஒருபோதும் இறக்கப் போவதில்லை என்பது போல வாழ்கிறார்கள். மற்றவர்களோ தாங்கள் வாழாமலேயே இறந்து விடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கை வந்துவிட்டது. எழுந்து நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், இயேசு கிறிஸ்துவுடன் பிரகாசியுங்கள். ஆமென். இந்த கௌரவத்திற்கு மிக்க நன்றி. உங்கள் போதகராக இருப்பதற்கு என்னை அனுமதித்தமைக்கு நன்றி. எங்கள் தேவாலயத்திற்கு வெகு தொலைவில் உள்ள இடங்களிலிருந்து இதை பார்ப்பவர்களுக்கும் மிக்க நன்றி. என் அன்பு, என் ஜெபம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் இனிமையான ஆறுதல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக. நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். உண்மையில் இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார். ஆண்டவர் பெயரால் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும்.